السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இந்த மாபெரும் மீலாது நபி மாநாட்டின் தகுதிமிக்க தலைவர் அவர்களே, சங்கைக்குரிய மௌலானா ஷேக் சையீத் முஹம்மது புகாரி பிபி நல்லகோயா தங்கள் அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சிறார்களே, சிறப்புமிக்க இவ்விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்நஹ்ஜத்துல் காதிரியா வர் ரிஃபாஇய்யா சங்கத்தை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாகிகளே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்றைக்கு மீலாது நபி விழா கொண்டாடுறோம். ஏன் இப்படி ஒரு விழா கொண்டாடணும் அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்தை எண்ணி பாருங்கள். இன்னொரு இடத்துல இறைவன் சொன்னான், வ அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இந்த உலகத்தில் எத்தனை நியமத்துகளை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் ஈடு இணையற்ற நியமத்தாக நாம் பெற்றிருப்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், மற்ற நியமத்துகள்லாம் இல்லாவிட்டாலும் கூட நமக்கு பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற நியமத்தை நாம் பெறாமல் இருந்தால் நம்மை படைத்த இறைவன் யாரென்று நமக்கு புரிந்திருக்காது. உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்காது. அருள்மறை வேதம் குர்ஆனை நாம் பெற்றிருக்க மாட்டோம். இவ்வளவு நமக்கு கிடைத்தது கண்மணி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தான். அதனால் அவர்கள் இல்லையானால் மறுமையில் நம்மால் வெற்றி பெற முடியாது. மாபெரும் நியமத்தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். லக்கது மன்னல்லாஹு அலல் மூமினீன் இது பஅஸ ஃபீஹிம் ரசூலன், இந்த மூமின்களுக்கு அல்லாஹு தாலா இறை தூதரை அனுப்பி வைத்ததன் மூலம் மாபெரும் நியமத்து செய்திருக்கிறான் என்று அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். அவங்க மாபெரும் நியமத்தாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலம் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்தை எண்ணி பாருங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற நியமத்தை எண்ணி பார்க்க தான் இந்த விழாவை நம்ம நடத்துகிறோம். அல்லாஹ் சொல்கிறால, வம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், இறைவன் தந்திருக்கிற நியமத்தை பிறருக்கு எடுத்து சொல்லுங்க. நியமத்தாக பெற்ற நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காகத்தான் இந்த விழாவை நம்ம நடத்துகிறோம். இப்படியெல்லாம் நடத்தணும், நினைவு கூற வேண்டும் என்பது இறைவன் சொன்னது. நம்ம மீலாது மௌலிதுங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மீலாது மௌலிது, மீலாதுன்றாலும் பிறப்புன்னு தான் அர்த்தம், மௌலிதுன்றாலும் பிறப்புன்னு தான் அர்த்தம். ஆனால் நம்ம உலகத்தில் வாழ்கிற முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு அடையாளமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக உரை நடையில் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தாக்கா அதுக்கு மீலாது, இப்போ இன்றைக்கி நடக்கிற நிகழ்ச்சி மாதிரி. அதே நேரத்தில் கவி நடையில் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தாக்கா மௌலிது அப்படின்னு நம்ம அடையாளம் கொண்டுவதற்காகத்தான் இந்த வார்த்தை வைக்கப்பட்டிருக்கே தவிர, மீலாதுன்னாலும் மௌலிதுன்றாலும் பிறப்பு அப்படின்னு தான் அர்த்தம். சரி, இப்போ நம்ம உரைநடையில் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கி போடுறோம்ல, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலத்தில் இருந்தது தான். இதுவெல்லாம் ஒரு சுன்னத்தான காரியம். இந்த மீலாது நபி நடத்துறது ஒரு சுன்னத்து. சுன்னத்துனா என்ன? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்தது. இதுவெல்லாம் இருந்துச்சு. அதுவும் பாருங்கள், இன்றைக்கி பள்ளிவாசலில் நடக்குது. பள்ளிவாசலில் நடத்துறது இன்னொரு சுன்னத்து இருக்குது. ஏன்னு கேட்டால், நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மஸ்ஜித் நபவிக்குள்ளே போகிறாங்க. அந்த நேரத்தில் சஹாபா பெருமக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முந்தின நபிமார்களை புகழ்ந்து பேசுகிறாங்க. அவர் இந்த தோழர்களை ஒரு தோழர் சொன்னாங்க, ஆதம் சஃபியுல்லா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஃபியுல்லாவாக இருக்கிறாங்க, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க.
இன்னொரு தோழர் சொன்னாங்க இப்ராஹிம் ஹலீலுல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹலீலாக நேசராக இருக்கிறாங்க. இன்னொரு தோழர் சொன்னாங்க மூசா கலீமுல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வோடு பேசி கலீமுல்லா அப்படிங்கிற சிறப்புக்கு உரியவர்களாக இருக்கிறாங்க. இன்னொரு தோழர் சொன்னாங்க ஈசா ரூஹுல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரூஹா இருக்கிறாங்க. இப்படி முந்தின நபிமார்களெல்லாம் புகழ்ந்து பேசுகிறாங்க சஹாபா பெருமக்கள். அந்த நேரத்தில் தான் உள்ளே நுழைகிறாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமை தோழர்கள் பார்த்து சொன்னாங்க, தோழர்களே நீங்கள் சொன்னதையெல்லாம் நான் காதில் கேட்டேன், நீங்கள் சொன்னது உண்மை தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சபியுல்லாவாக தான் இருக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹலீலுல்லாவாக தான் இருக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாவாக தான் இருக்கிறாங்க, அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹுல்லாவாக இருக்கிறாங்க. இன்னொன்னையும் உங்கள் புகழில் சேர்த்துக்கொள்ளுங்க, ஆனால் ஹபீபுல்லா, நான் ஹபீபுல்லாவாக இருக்கிறேன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திருமீதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். முந்தின நபிமார்களை சஹாபா பெருமக்கள் புகழ்றாங்க பள்ளியில் வச்சு, அந்த புகழில் என்னையும் சேருங்கிறாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அதனால் நபிமார்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களெல்லாம் புகழ்வதுங்கிறது சஹாபா பெருமக்கள் செஞ்ச காரியம், அதைத்தான் நம்ம செய்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி இந்த ஊரில் பள்ளிவாசல் நடக்குதுன்னு சொன்னால் அதுவும் ஒரு சுன்னத்து. ஏன் அந்த சஹாபா பெருமக்கள் நபிமார்கள் புகழ்ந்தது பள்ளிவாசலில் தானே, மஸ்ஜித் நபவியில் தானே, அந்த ஒரு சுன்னத்தை நம்ம இன்றைக்கி ஹயாத்தாக்குறாங்க. அதே போல் பாருங்கள், இந்த மௌலிதுன்னு நம்ம ஓதுறோம், அது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததெல்லாம். ஆகவே தான் நம்ம மௌலிது ஓதுறதெல்லாம் சுன்னத்து அப்படிங்கிறோம். சுன்னத்துனா என்ன? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்ததுக்கு பேர் தான் சுன்னத்து, அவர்கள் காலத்தில் இல்லாததுக்கு பேர் தான் பித்அத்து. இப்போ மௌலிது ஓதுறோம், கவிநடையில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்றது தானே. இதை சஹாபா பெருமக்கள் செஞ்சாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கிறாங்க. வஃபீனா ரசூலுல்லாஹி யத்லு கிதாபஹு என்று தொடங்குகின்ற கவிதை வரிகள் நீங்கள் புகாரியில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், தமிழில் வந்திருக்கு புகாரி, அதை நீங்கள் படித்து பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகழ்ந்து படித்த கவிதை வரிகள் புகாரியிலே உண்டு. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து படிக்கிறாங்க. ஹஜௌத முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு என்று தொடங்குகின்ற கவிதை வரிகள் ஏறத்தாழ 15க்கும் மேற்பட்ட கவிதை வரிகள். அது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்து படிக்கிறாங்க. அந்த கவிதை வரிகளில் ஒரு வரி, இன்ன ரசூல லநூருன் யுஸ்தலாவு பிஹி வசாரிமுன் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூலு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு பிரகாசிக்கிற பேரொளியாக திகழ்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய வாட்களில் உருவிய வாளாகவும் இருக்கிறார்கள் என்றெல்லாம் புகழ்ந்து படிக்கிறாங்க. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹாபா பெருமக்கள் கவி நடையில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து படித்தாங்கல்ல, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே மௌலிது ஓதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாமும் இன்றைக்கி மௌலிது ஓதுறோம். இந்த மௌலிது ஓதுறது அப்படிங்கிறதும் பள்ளிவாசலை வைத்து சிறப்பு ஓதுவது இன்னும் சிறப்பு. ஏன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளிவாசல் ஓதப்பட்டது. அதனால தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு மெம்பர் படி அமைச்சு கொடுக்குறாங்க, ஏறி நின்று படிங்கங்கிறாங்க. இப்போ நமக்கெல்லாம் மெம்பர் படி இருக்குது, இங்கே வெள்ளிக்கிழமை ஹத்தீபு ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க, அப்படி ஒரு மெம்பர் படி நம்ம பார்க்குறோம், எல்லா பள்ளியிலும் இருக்குது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொன்றுக்காகவும் ஒரு மெம்பர் படியை அமைத்து கொடுத்தாங்கண்டா அது மௌலிது ஓதுவதற்காகத்தான். இது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யலஉ லி ஹஸ்ஸான, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க மின்பரன், ஒரு மிம்பர் படியை, ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசல்ல, யகூம் அலைஹி காயிமன், ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பர் படியில் ஏறி நிற்பாங்க. யுஃபாஹிரு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்து படிப்பாங்க. அபூதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, திருமிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் நீங்கள் பாருங்கள், ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டா பிற 1லேருந்து 12 வரைக்கும் பள்ளிவாசல் வச்சு மொழிது ஓதுவாங்க. நீங்கள் இதுங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தா தெரியும், இப்படி ஓதப்படாத பள்ளிவாசலே கிடையாதுங்க, எல்லா பள்ளிவாசலும் ஓதுவாங்க 12 அன்னைக்கு. நம்ம முன்னோர்கள் அப்படி காமிச்சு கொடுத்தாங்க. ஏன்னா அந்த முன்னோர்கள்லாம் கல்விமான்கள் தானே, குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் படித்து விளங்கணும் கொள்ளவா. ஏன் இப்படி செஞ்சாங்க? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளிவாசலில் தானே வைத்து மொழிது ஓதப்பட்டது, மெம்பர் படி அமைச்சு கொடுக்குறாங்கள பள்ளிவாசலில் தானே. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஹதீஸ் இருக்குது, அன்ஷத கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஸ்ஜிதி. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பள்ளிவாசலில் வைத்து புகழ்ந்து படித்தார்கள். ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டது.
அப்போ மௌலிது ஓதுவதுங்கிறது சுன்னத்து, அதை பள்ளிவாசல் வைத்து ஓதுவது இன்னொரு சுன்னத்து. அதனால தான் நம்ம வீடுகளில் ஓதுனாலும் கடைகளில் ஓதுனாலும் கூட பள்ளியிலும் ஓதுகிற பழக்கத்தை நம்ம கொண்டு வந்தது. அந்த சுன்னத்தையும் எடுபட்டு விடக்கூடாது, அந்த சுன்னத்தையும் ஹயாத்தாக்கணும் அப்படிங்கிறதுனால தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிப்பதும் ஒரு சுன்னத்து, அது கேட்பதும் சுன்னத்து. இப்போ பாருங்கள், இன்றைக்கி புகழ்ந்து பேசுகிறோம், நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க, இதுவெல்லாம் சுன்னத்தான காரியம். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மிம்பர் படி அமைச்சு கொடுத்து ஏறு நின்று படிங்க நாங்கள்ல, எதுக்காக வேண்டி? யாருமே இல்லாத இடத்துல நீங்கள் மட்டும் படிங்கன்றா சொன்னாங்க. ஏறு நின்று படிங்கன்னால கேட்குறதுக்கு மற்ற சாபார்கள் உட்கார்ந்துருக்கான்னு தானே அர்த்தம். எல்லாருக்கும் இருக்கிற தெரியணும், இவங்க படிக்கிறது எல்லாருக்கும் தெரியுங்கனால தான் உயரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஏறி நில்லுங்க, ஒரு கண்ணியம் மரியாதை. இவர்கள் ஏறி நின்று படிக்கிறார்கள் என்றாலே அங்கே அருமை தோழர்கள்லாம் உட்காந்து கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்கிறாங்க, நீங்கள் ஏறின்னு படிங்க, மற்றவங்கெல்லாம் கேட்கட்டும். அதனால தான் மௌலிது ஓதினாலும் நமக்கு சவாபு, அது கேட்டாலும் சவாபு. இதை சஹாபா பெருமக்கள் செஞ்சுருக்கிறாங்க. இந்த மௌலிது ஓதுறமே, அதனால் என்ன பிரயோஜனம் அதே நம்ம பார்க்கணும். பல பிரயோஜனம் இருக்குங்க. ஒன்றாவது பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்து நமக்கு கிடைக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து தெருவழியாக போய்கிட்டே இருக்கிறாங்க. சிறுமிகள் எல்லாம் தஃப் அடித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்ந்து படிக்கிறாங்க. அதில் ஒரு அடி, யா ஹப்பதா முஹம்மதுன் மின்ஜாரின், பக்கத்து வீட்டுக்காரர்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி புகழ்ந்து படிக்கிறாங்க சிறுமிகள். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுமிகளை பார்த்து சொன்னாங்க, யஅலமுல்லா, அல்லாஹ் அறிவான், இன்னீல உஹிப்புக்குன்ன, சிறுமிகளே உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னாங்க. இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மதீனாவில் எவ்வளவு சிறுமிகள் இருக்கிறாங்கல்ல, ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்து கிடைக்குங்கிற நற்செய்தி எந்த சிறுமிகளுக்கு கிடைத்தது? புகழ்ந்து பாடிய அந்த சிறுமிகளுக்கு தான் கிடைச்சது. இப்போ பாருங்கள், இந்த ஊரில் கூட எத்தனையோ சிறுவர்கள் இருக்கிறாங்க. இந்த சிறுவர்கள்லாம் கொடுத்து வச்சவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த புகழை கேட்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறாங்க. அன்றைக்கு எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுமிகளை உங்களை நேசிக்கிறனாங்களோ அந்த மஹப்பத்து இன்றைக்கி இந்த சிறுவர்களுக்கும் உண்டு. அந்த புகழ்ந்ததுனால இப்போ நாம் இன்றைக்கி மௌலிது ஓதுறோம் அப்படின்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை நாம் பெறுகிறோம். அடுத்து இன்னொரு பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உறுதுணை நமக்கு கிடைக்கிறது. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அவங்களுக்கு, இறைவனே இந்த ஹஸ்ஸான் அவர்கள் என்னை புகழ்ந்து படிக்கிறாங்க, ஆகவே அல்லாஹும்ம அய்யிதுஹு பி ரூஹில் குதுஸி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு நீ உறுதுணை செய்வாயாக, உறுதிப்படுத்துவாயாக. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எத்தனையோ சஹாபா பெருமக்கள் இருக்கிறாங்கல்ல, ஆனால் இந்த துவா ஹஸ்ஸான் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தானங்க கிடைச்சிச்சு. காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து படிக்கிறாங்க, இந்த துவாவை பெற்றுக்கிட்டாங்க. நாமும் இப்போ புகழ்ந்து மௌலிது ஓதுறோன்னு வச்சுக்கிறோங்க, மீலாது நபி நடத்துகிறோன்னு வச்சுக்கிறோங்க, அந்த துவா இப்போ நமக்கும் கிடைக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உறுதுணை நமக்கும் உண்டு. அது மட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் புகழ்ந்து படிக்கும்போது நமக்கு சவாபு கிடைக்குது. தொழுதா நன்மை கிடைக்கும்ல, நோன்பு வச்சா நன்மை கிடைக்கும்ல, ஜக்காத்து கொடுத்தா நன்மை கிடைக்கும்ல, ஹஜ்ஜு செஞ்சால் நன்மை கிடைக்கும்ல, மௌலிது ஓதுனாலும் நன்மை. இப்போ மீலாது நபி நம்ம நடத்துகிறோம், இங்கே சொல்வதற்கும் நன்மை, கேட்பதும் ஒரு நன்மை. ஏன்னா ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகழ்ந்து படிக்கும் பொழுது ஒரு வரியில் சொல்கிறாங்க, ஃபஇந்தல்லாஹி ஃபீதாக்கல் ஜஸாஉ, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து படிக்கிறேன், அதனால் அல்லாஹ்விடத்தில் எனக்கு அழகிய நற்கூலி உண்டு அப்படிங்கிறாங்க. ஃபஇந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உண்டு, ஃபீதாக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழும் விஷயத்தில் அல் ஜஸா நற்கூலி. முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நம்மெல்லாம் நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் ஜஸாக் அல்லா அப்படிம்போம்ல, அல்லாஹ் இதுக்குரிய நற்கூலி உங்களுக்கு தருவானாக அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஜஸாங்கிற வார்த்தை தான் இடம்பெற்றிருக்குது. அதனால் மௌலிது ஓதினால் நன்மை கிடைக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்து கிடைக்கிறது. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தை பெறுகின்ற வாய்ப்பை நாம் பெறுகிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உறுதுணை கிடைக்கிறது. இவ்வளவு சிறப்பு நமக்கு கிடைக்குது மௌலிது ஓதுனா. அதனால தான் நம்ம மௌலிது ஓதுகிறோம், மீலாது நபி நடத்துகிறோம். நமக்கு புரியணும். இதை குர்ஆன் ஹதீஸை படித்து பார்த்தா நமக்கு தெரியும். இதை எத்தனை பேர் கேட்குறான் பதில் சொல்கிறோம், ஆனால் எத்தனை பேர் நம்ம கேட்டாலும் பதில் சொன்னாலும் அவங்க பதில் சொல்லுவாங்க, என்ன சொல்கிறான்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்குது. இப்போ இவ்வளவு கருத்துக்கள் இருக்கிறத நம்ம எடுத்து சொல்கிறோம் மக்களுக்கு. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க, என்ன விளக்கம்னு பார்த்தா நமக்கு இன்னும் புரியலை. ஆனால் பதிலுங்கிற பேரில் இதாக வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ முல்லாட்ட ஒரு ஆள் கேட்டார்,
இந்த ஊரில் எத்தனை காக்கைகள் அப்படின்றார். அவர் அடித்தார் 1000 காக்கைகள் அப்படின்ட்டார். என்ன இவ்வளோ உறுதியாக சொல்கிறியா, எப்படிப்பா? முல்லா சொன்னார், சந்தேகமாக இருந்தால் எண்ணி பார்த்துக்க அப்படிங்கிறாரு. காக்காவை போய் எண்ணி பார்க்க முடியுமா? அப்புறம் இவர் கேட்குறாரு, சரி நான் எண்ணி பார்க்குறேன், குறைச்சலாக இருந்தால் என்ன செய்கிறது? இந்த ஊர் காக்கையெல்லாம் வெளியூருக்கு போச்சுன்னு அர்த்தம். கூட இருந்தால் என்ன செய்கிறது? வெளியூர் காக்கையெல்லாம் இங்கே வந்துருச்சுன்னு அர்த்தம். பதில் வருதே தவிர அந்த ஊரில் 1000 காக்கைகளாக இருக்கும் சொல்கிறது தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக இவ்வளவு இருக்குது குர்ஆன் சொன்னாக்கா இருக்குதா அப்படி அங்கீகரிக்கணும். அதுதான் நல்லது. ஏன்னா குர்ஆன் ஹதீஸ்ல இவ்வளவு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கண்ணியத்தின் அடிப்படையிலே தான் நம்ம இந்த காரியங்களாக செய்கிறோம். அவங்கள கண்ணியப்படுத்தணும். அப்போ தான் நம்முடைய வணக்க வழிபாடு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, யா ஐயுஹன் நபி, நபி அவர்களே, இன்னா அர்சல்னாக்க, உங்களை நம்ம அனுப்பி வச்சிருக்கிறோம், ஷாஹிதன் சாட்சியாளராக, ஓ முபஷரன் நற்செய்தியாளராக, ஓ நதீரன் எச்சரிக்கை விடுக்கக்கூடியவர்களாக அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இறைவன் நம்மளை பார்த்து சொல்கிறான். ஏன் தெரியுமா நபி அனுப்பி வச்சேன்? நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், லி துமினு பில்லாஹி வரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வை ஒப்புக்கொள்ளணும், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் ஒப்புக்கொள்ளணும். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வத்து அஸ்ஸிரூஹு வத்து வக்கிரூஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தணும், அவங்களுக்கு மரியாதை செய்யணும். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வத்து சப்பிஹுஹு, அல்லாஹ்வை வணங்கணும். 3 விஷயத்தை சொல்கிறாங்க. நம்ம ஈமான் கொள்ளணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தணும், அல்லாஹ்வை வணங்கணும். முதலாவதாக ஈமானை இறைவன் சொன்னான். கடைசியாக இபாதத்தை சொன்னான். ஈமானுக்கும் இபாதத்துக்கும் இடையில என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிங்க அப்படின்ட்டு இடையில வச்சிருக்கிறான். அது ஏன் தெரியுமா? ஈமான் நீங்கள் கொண்ட பிறகு என் ஹபீபை மதித்து என்னை வணங்குங்க. அப்போ தான் அந்த வணக்கு மதிப்பு இருக்க, மரியாதை இருக்குது. அப்படி இல்லாமல் நான் வணக்கம் செஞ்சுட்டேன் அர்த்தம் இல்லை என்பதை காட்டுவது தான் எல்லாம் சொல்கிறான். இல்லைங்க நான் வணங்கினா போதுங்க அப்படின்ட்டு ஒரு ஆள் சொல்கிறான்னு வைங்க, அல்லாஹ் தாலா 3 சொல்லும் பொழுது எனக்கு 2 மட்டும் போதுன்ட்டாக்கா அப்போ அல்லாஹ் தாலா தெரியாமையா சொல்லிவிட்டான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஈமான் கொள்ளுங்க, என் ஹபீபை மதிங்க, வணக்கம் செய்யுங்க. இல்லை நான் ஈமான் கொண்டா வணக்கம் செய்வேன், மதிப்பெல்லாம் எதுக்குங்க அப்படிங்கிறாரு. அல்லாஹ் 3ங்கிறது ஒரு 2ங்கிறார், ஏன் 2 போதுங்கிறாரு. அப்போ அல்லாஹ் அர்த்தம் இல்லாமலாம் 3 விஷயத்தை சொன்னால்